திருப்பூர் முதலிபாளையம் நிப்டி கல்லூரி மைதானத்தில் நிப்டி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நேற்று முன்தினம் துவங்கியது. இதில் 24 பின்னலாடை நிறுவன அணிகள் மோதுகின்றன. வாரந்தோறும் சனி ஞாயிறு போட்டிகள் நடக்கிறது. முதலாவதாக 15 ஓவருடன் லீக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய முதல் போட்டியில் ஸ்ரீ அனுராகவி கார்மெண்ட்ஸ், பாஸ்ட் ஃபேஷன் இந்தியா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பாஸ்ட் ஃபேஷன் அணி 12.5 ஓவரில் 10 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 40 ரன் எடுத்தது. அனுராகவி கார்மெண்ட்ஸ் பவுலர் விஜய்குரு 4 விக்கெட்டுகளையும், மணி, சந்தோஷ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அடுத்ததாக பேட்டிங் செய்த அனுராகவி கார்மெண்ட்ஸ் அணி 7 ஓவரில் 6 விக்கெட் இழந்து 42 ரன்னுடன் வெற்றியை கைப்பற்றியது. இந்த போட்டியில் அனுராகவி கார்மெண்ட்ஸ் பவுலர் விஜய்குரு ஆட்ட நாயகனாக தேர்வானார். காஸ்மோடெக்ஸ், ஸ்பென்சர் அப்பேரல்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த காஸ்மோ 7 விக்கெட் இழப்பில் 88 ரன் எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த ஸ்பென்சர் 14.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 62 ரன்னில் சுருண்டது. 3 ஓவர் பந்து வீசி 9 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் வீழ்த்திய காஸ்மோடெக்ஸ் பவுலர் வெங்கட் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்றைய மூன்றாவது போட்டியில் ஜேஜி உசைரி, ஜாகி எக்ஸ்போர்ட்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஜேஜி உசைரி அதிரடியாக விளையாடி 4 விக்கெட் மட்டும் இழந்து 100 ரன் குவித்தது. அடுத்ததாக களமிறங்கிய சாகி எக்ஸ்போர்ட்ஸ் 8 விக்கெட் இழப்பில் 90 ரன்னுடன் ஆட்டமிழந்தது. 3 ஓவர் பந்து வீசி 10 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு அச்சாரமிட்ட ஜெய்சி உசைரி பவுலர் பசுபதி ஆட்ட நாயகனாக தேர்வாகினார். நான்காவது போட்டியில் ஸ்ரீ லட்சுமி அப்பேரல்ஸ், பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த லட்சுமி அப்பேரல்ஸ் 4 விக்கெட் இழப்பில் 114 ரன்களை குவித்தது. அந்த அணியின் வீரர் வினோத்குமார் 44 பந்துகளை சந்தித்து 56 ரன்னுடன் அரை சதம் எடுத்தார். இவர் 8 பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து களமிறங்கிய பிரிஸ்மா 12.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 77 ரன்னில் ஆட்டமிழந்தது. இதையடுத்து 37 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்ரீ லட்சுமி அப்பேரல்ஸ் வெற்றி பெற்றது. வீரர் வினோத்குமார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். ஜேஜி உசைரி பொது மேலாளர் கமலக்கண்ணன், ஸ்ரீ ராகவி கார்மெண்ட்ஸ் பொது மேலாளர் அண்ணாதுரை, பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் பொது மேலாளர் கண்ணன் ஆகியோர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு விருது வழங்கினர்.